இன்றைய வினாக்கள் 30 முதல் 40 வரை. வாங்க படிக்கலாம். வினா எண் 30. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது? விடை ராஜதரங்கிணி. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று எது? விடை ராஜதரங்கிணி. வினா எண் 31. தாஜ் உல் மஆசிர் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஹசன் நிஜாமி. தாஜ் உல் மஆசிர் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஹசன் நிஜாமி. வினா எண் 32. தாரிக் இ பிரோசாகி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஜியா உத் பரணி. தாரிக் இ பிரோசாகி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஜியா உத் பரணி. வினா எண் 33. தாரிக் அல்லது தாகியூத் என்பதன் பொருள் என்ன? விடை வரலாறு. வினா எண் 33. தாரிக் அல்லது தாகியூக் என்பதன் பொருள் விடை வரலாறு. வினா எண் 34. கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தம் எது? அக்பர் தபகத் இ அக்பரி. கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தம் எது? விடை அக்பர் தபகத் இ அக்பரி. வினா எண் 35. தஜுக் என்பதன் பொருள் என்ன? விடை சுயசரிதை. தஜுக் என்பதன் பொருள் விடை சுயசரிதை. வினா எண் 36. மார்க்கோ போலோ எந்த பகுதியை சார்ந்தவர்? விடை வெனிஸ். மார்க்கோ போலோ எந்த பகுதியை சார்ந்தவர்? விடை வெனிஸ். வினா எண் 37. தாகுயுக் இ ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அல்பரூனி. தாகுயுக் இ ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அல்பரூனி. வினா எண் 38. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? விடை இபன் பதூதா சீனா. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? விடை இபன் பதூதா சீனா. வினா எண் 39. தபகத் என்பதன் பொருள் என்ன? விடை நூற்றாண்டுகள். தபகத் என்பதன் பொருள் என்ன? விடை நூற்றாண்டுகள். வினா எண் 40. அரேபியா மற்றும் பாரசீகத்தில் இருந்து எந்த மிருகம் இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார்? விடை குதிரை. அரேபியா மற்றும் பாரசீகத்தில் இருந்து எந்த மிருகம் இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார்? விடை குதிரை. Dear students, practice these questions and write it in our notebook. Thank you. இன்றைய வினாக்கள் 41 முதல் 50 வரை. வாங்க படிக்கலாம். வினா எண் 41. கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரம் எது? விடை கல்வெட்டு மற்றும் செப்பு பட்டயம், இலக்கியம் மற்றும் காலவரிசை நிகழ்வு பதிவு, பயண குறிப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை என்ற அனைத்து விடைகளுமே சரி. கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரம் எது என்ற கேள்விக்கு கல்வெட்டு மற்றும் செப்பு பட்டயம், இலக்கியம் மற்றும் காலவரிசை நிகழ்வு பதிவு, பயண குறிப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை என்ற அனைத்து விடைகளுமே சரி. வினா எண் 42. செப்பு பட்டயம் ஆவணங்களில் கீழ்கண்டவர்களுள் யாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்தது? விடை கொடை வழங்கியவர் மற்றும் கொடை பெற்றவர். செப்பு பட்டயம் ஆவணங்களில் கீழ்கண்டவர்களுள் யாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருந்தது? விடை கொடை வழங்கியவர் மற்றும் கொடை பெற்றவர். வினா எண் 43. கல்வெட்டுகளில் கீழ்கண்ட யாரை பற்றிய குறிப்புகள் அதிகம் இருந்தன? விடை கொடை வழங்கியவர். கல்வெட்டுகளில் கீழ்கண்ட யாரை பற்றிய குறிப்புகள் அதிகம் இருந்தன? விடை கொடை வழங்கியவர். வினா எண் 44. சோழ அரசர்களால் பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை எது? விடை வேளாண் வகை. சோழ அரசர்களால் பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை எது? விடை வேளாண் வகை. வினா எண் 45. சோழ அரசர்களால் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை தேவதானம். சோழ அரசர்களால்
கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை தேவதானம். வினாயன் 46. சோழர்கள் காலத்தில் பள்ளிச்சந்தம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை? விடை சமண சமய நிறுவனங்கள். சோழர்கள் காலத்தில் பள்ளிச்சந்தம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை? விடை சமண சமய நிறுவனங்கள். வினாயன் 47. கீழ்கண்டவற்றுள் எது நினைவு சின்னம் என்ற வகையை சார்ந்தது? விடை கோவில்கள் மற்றும் மசூதிகள், அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள், கல்லறைகள், கோபுரம் மற்றும் ஸ்தூபிகள் என்ற அனைத்து விடைகளுமே சரி. கீழ்கண்டவற்றுள் எது நினைவு சின்னம் என்ற வகையை சார்ந்தது? விடை கோவில்கள் மற்றும் மசூதிகள், அரண்மனைகள் மற்றும் கோட்டைகள், கல்லறைகள், கோபுரம் மற்றும் ஸ்தூபிகள் என்ற அனைத்து விடைகளுமே சரி. வினாயன் 48. கஜுராகோ என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மத்திய பிரதேசம். கஜுராகோ என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மத்திய பிரதேசம். வினாயன் 49. கோனார்க் என்ற இடம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஒடிசா. கோனார்க் என்ற இடம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஒடிசா. வினாயன் 50. தாராசுரம் என்ற இடத்தில் உள்ள கோவில்கள் கீழ்கண்ட யாரால் கட்டப்பட்டது? விடை பிற்கால சோழர்கள். தாராசுரம் என்ற இடத்தில் உள்ள கோவில்கள் கீழ்கண்ட யாரால் கட்டப்பட்டது? விடை பிற்கால சோழர்கள். Dear all students, practice these questions. Thank you. வகுப்பு 7 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இன்றைய வினாக்கள் 51 முதல் 60 வரை. வாங்க படிக்கலாம். வினாயன் 51. ஹம்பியில் உள்ள வித்தலா மற்றும் விருபாக்சா கீழ்கண்ட எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? விடை விஜயநகர அரசர்கள். ஹம்பியில் உள்ள வித்தலா மற்றும் விருபாக்சா கீழ்கண்ட எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? விடை விஜயநகர அரசர்கள். வினாயன் 52. கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் அடையாளமாக கருதப்படுகிறது? விடை ஜெய்சால்மர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் என்ற 3 விடைகளுமே சரி. கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் அடையாளமாக கருதப்படுகிறது? ஜெய்சால்மர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் என்ற அனைத்து விடைகளுமே சரி. வினாயன் 53. இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக கருதப்படும் இடங்கள்? பிரோஷாபாத், துக்லகாபாத், ஹம்பி என்ற அனைத்து விடைகளுமே சரி. இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக கருதப்படும் இடங்கள் ஃபிரோஷாபாத், துக்லகாபாத், ஹம்பி என்ற அனைத்து விடைகளுமே சரி. வினாயன் 54. கீழ்கண்டவற்றுள் எந்த இடங்கள் வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரமாக கருதப்படுகிறது? விடை ஃபிரோஷாபாத் மற்றும் துக்லகாபாத். விடை இ மற்றும் இ சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த இடங்கள் வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரமாக கருதப்படுகிறது? விடை ஃபிரோஷாபாத் மற்றும் துக்லகாபாத். வினாயன் 55. கீழ்கண்டவர்களுள் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? விடை அலாவுதீன் கில்ஜி. கீழ்கண்டவர்களுள் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. வினாயன் 56. முகமது பின் துக்ளக் கீழ்கண்ட எந்த உலோகத்தால் ஆன நாணயம் வெளியிட்டார்? விடை செப்பு. முகமது பின் துக்ளக் கீழ்கண்ட எந்த உலோகத்தால் ஆன நாணயம் வெளியிட்டார்? விடை செப்பு. வினாயன் 57. கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுவது எது? விடை நாணயம். கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் வளம் மற்றும் நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுவது எது? விடை நாணயம். வினாயன் 58. வெள்ளி டங்கா என்பது கீழ்கண்ட எதற்கு சமம்? வெள்ளி டங்கா என்பது கீழ்கண்ட எதற்கு சமம்? விடை ஜிட்டல். வினாயன் 59. கீழ்கண்டவற்றுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள். கீழ்கண்டவற்றுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள். வினாயன் 60.
கீழ்கண்டவற்றுள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது எது? விடை 4000 திவ்ய பிரபந்தம். கீழ்கண்டவற்றுள் பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது எது? விடை 4000 திவ்ய பிரபந்தம். Dear students, practice these questions and write it in your notebook. Thank you. வகுப்பு 7 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இன்றைய வினாக்கள் 61 முதல் 69 வரை. வினா எண் 61. தேவாரம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. வினா எண் 62. திருவாசகம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை மாணிக்க வாசகர். திருவாசகம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? மாணிக்க வாசகர். வினா எண் 63. கீத கோவிந்தம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ஜெயதேவர். கீத கோவிந்தம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ஜெயதேவர். வினா எண் 64. மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை கங்காதேவி. மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை கங்காதேவி. வினா எண் 65. அமுக்த மால்யதா என்ற இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? விடை கிருஷ்ணதேவர். அமுக்த மால்யதா என்ற இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? கிருஷ்ணதேவர். வினா எண் 66. அமுக்த மால்யதா மற்றும் மதுரா விஜயம் இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த பேரரசுடன் தொடர்புடையது? விடை விஜயநகர பேரரசு. அமுக்த மால்யதா மற்றும் மதுரா விஜயம் இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த பேரரசுடன் தொடர்புடையது? விடை விஜயநகர பேரரசு. வினா எண் 67. பிருத்திவிராஜ ராசோ என்பது கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை சந்த் பார்தை. பிருத்திவிராஜ ராசோ என்பது கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை சந்த் பார்தை. வினா எண் 68. தபகத் இ நசிரி என்ற நூலை எழுதியவர் யார்? மின்கஜ் உல் சிராஜ். தபகத் இ நசீர் என்ற நூலை இயற்றியவர் யார்? மின்கஜ் உஸ் சிராஜ். வினா எண் 69. குப்ததீன் ஐபக் பற்றிய தகவல் கூறும் நூல் எது? விடை தாஜ் உல்மா அசீர். குப்ததீன் ஐபக் பற்றிய தகவல் கூறும் நூல் எது? விடை தாஜ் உல்மா அசீர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வினாக்களை நன்முறையில் பயிற்சி செய்து நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொள்ளும். தேங்க்யூ. வகுப்பு 7 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இன்றைய வினாக்கள் 70 முதல் 79 வரை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றோடு முதல் தலைப்புக்கான வினாக்கள் முடிவடைகின்றன. நாளை முதல் 2ஆம் தலைப்புக்கு செல்லலாம். வாங்கள் இன்றைய வினாக்களை படிக்கலாம். கேள்வி எண் 70. டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது? விடை தாஜ் உல்மா அசீர். டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது? விடை தாஜ் உல்மா அசீர். வினா எண் 71. பாபர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை பாபர். பாபர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை பாபர். வினா எண் 72. ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் பாசல். ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் பாசல். வினா எண் 73. அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் பாசல். அக்பர் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் பாசல். வினா எண் 74. தகக் இ ஜஹாங்கீரி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஜஹாங்கீர். தஹக் இ ஜஹாங்கீரி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஜஹாங்கீர். வினா எண் 75. கீழ்கண்டவற்றுள் நிஜாமுதீன் அகமத் என்பார் எழுதிய நூல் எது? விடை தபகத் இ அக்பரி. கீழ்கண்டவற்றுள் நிஜாமுதீன் அகமத் என்பார் நூலை எழுதிய நூல் எது? விடை தபகத் இ அக்பரி. வினா எண் 76. கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கொடுத்தவர் யார்? விடை அல்பரூனி. கஜினி முகமதுவின் சோமநாதபுரம் படையெடுப்பு பற்றி துல்லியமான தகவல்களை கொடுத்தவர் யார்? விடை அல்பரூனி.
வினா எண் 77 கீழ்கண்டவர்களுள் விஜயநகர பேரரசு குறித்த தகவல் தொடர்பு இல்லாதவர் யார்? விடை அல்பருனி. கீழ்கண்டவர்களுள் விஜயநகர பேரரசு குறித்து தகவல் தொடர்பு இல்லாதவர் யார்? விடை அல்பருனி. வினா எண் 78 கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது? விடை இயன் பதூதா, வெனிஸ். கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது? விடை இயன் பதூதா, வெனிஸ். பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அரேபியா அல்லது மொரோக்கோ நாட்டு பயணி. வினா எண் 79 இந்தியாவின் சாதி மற்றும் சதி குறித்து தனது நூலில் குறிப்பிட்டு இருந்த பயணி யார்? விடை இபன் பதூதா. இந்தியாவின் சாதி மற்றும் சதி குறித்து தனது நூலில் குறிப்பிட்டு இருந்த பயணி யார்? விடை இபன் பதூதா.